நிச்சயம் பவித்ரா. சென்னை மணலி புதுநகரில் பசுத்தலை ஆற்றில் ஓரத்தில் வசிக்கக்கூடிய பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்கும்படி மாநகராட்சி அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலம் அறிவித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஏரியில் நீர்வரத்து அதிகரித்ததால் வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. மேலும் 12,000 கன அடி தண்ணீர் வரை தண்ணீர் திறந்துவிட என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ள நிலையில் திறந்துவிடப்பட்ட உபரி நீர் கொசஸ்தலை ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடுவதால் ஆற்றின் கரையோரம் வசிக்கக்கூடிய பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்கும்படி அதிகாரிகள் வலியுறுத்தி வருகின்றனர். இதன் காரணமாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட நாப்பாளையம், எடியார்சாவடி, மணலி புதுநகர், தரையாங்குப்பம், இருளர் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் கொசஸ்தலை ஆற்றின் ஓரத்தில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் ஆட்டோவில் ஒலிபெருக்கி மூலம் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று தங்கும்படியும் மாநகராட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இடங்களில் தங்கும்படியும் அறிவிப்பை மாநகராட்சி அதிகாரிகள் செய்து வருகின்றனர். ஏரிகளிலிருந்து உபரி நீர் திறக்கும் போதெல்லாம் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடும். இதை பயன்படுத்தி மணலியில் உள்ள தொழிற்சாலைகளில் இருந்து ஆயில் கழிவுகளை சில நிறுவனங்கள் திறந்து விடுவதன் காரணமாக எண்ணூர் முகத்வாரம் பகுதியில் ஆயில் படிவது இதன் காரணமாக மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதால் அதிகாரிகள் இதை கண்காணிக்க வேண்டும் என்றும் தொழிற்சாலையிலிருந்து ஆயில் வெளியேறினால் உடனடியாக கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எண்ணூர் பகுதியில் உள்ள மீனவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். பவித்ரா.